ஏசப்பா இப்பதான் சோத்திரமைய இயேசுவின் நாமத்தினால். நாங்க மொத்தம் 4 பேர். ஸோ நாங்கள் 4 பேருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் முடிச்சு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க. 10 இயர்ஸ்க்கு மேலே டச்சில் இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் நாங்கள் ஒரு ட்ரிப்பே பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஸோ மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்க எங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு 2 நாள் பிரேக் எடுத்து மூணாரில் சிறகடிச்சு பறந்தோம். ஸோ இந்த ஒரு வைபான ஸ்டோரியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மக்கா, நான் ஆல்ரெடி பார்ட் 1 போஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து பார்ட் 2 ஃபுல்லாக பாருங்க. வணக்கம் மக்கா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரீசெண்ட் டேஸில் தான் நம்ம மீட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நான் பார்ட் 1 வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதோட தொடர்ச்சி தான் இதுவும். நான் பார்ட் 1ல் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, உடுமலை செக் போஸ்ட் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக மறையூரில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் காந்தலூரில் கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, ஸோ அங்கே ஒரு ஆப்பிள் ஃபாரஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மூணார் டவுனை தாண்டி கொஞ்சம் உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொழுக்குமலை கேம்ப் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழி எல்லாமே பாருங்களேன். அதுவும் இந்த ரெயினில் அந்த ரோடெல்லாம் ஜொலிக்குது, சைடோட டீ எஸ்டேட்லாம் மினுக்குது, ஜொலிக்குது மினுக்குது. ஒரே குதூகலமாக போச்சுங்க ரைடு எல்லாமே. ஸோ இந்த ரெயின் வெதரில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அப்பப்போ பாட்டெல்லாம் கேட்டு வைப் பண்ணிவிட்டு நாங்கள் கொழுகுமலை கேம்பை ரீச் பண்ணோம். இந்த இடமே இப்ப இருக்கு. கல்லு பாறை குயில் பார்த்தேன். வேணுமா? என்னோட ஸ்பீட் பாக்ஸ் வேணுமா? எல்லாருக்கும் ஒன்று லைன் கவர் பண்ணிட்டாங்க. வெயின் கவர் நொட்டுனாங்க गाइस. நான் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணன் கூப்பிடுறீங்களா? பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒருத்தன் வேலையை இதுக்குதான் நம்ம எழுதி கூட்டம் ஷாப் இருக்கவே இருக்கு. எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு வீடியோ போட்டு 2 நாள் லீவு. ரிட்டர்ன் போகும்போது டயர்டாகும் நினைக்கிறேன். அது என்ன சந்தேகம், இப்போவே நீ டயர்டாக தான் இருக்கு. இது தாங்க நாங்கள் நைட் ஸ்டே பண்ண போகிற ஒரு பிளேஸு. ஸோ கொழுகுமலை சன்ரைஸ் போகணும்னா மோஸ்ட்லி எல்லோரும் டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. இது உங்கள் கையால் ஓப்பன் பண்ணுவீங்க. இதுதான் காஃபி. எல்லா லக்கேஜும் இறக்கி வச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த அக்கா வெல்கம் ட்ரிங்கோட நிற்கிறாங்க. ஸோ வெல்கம் ட்ரிங்காக ஒரு ரஸ்னா கலந்த ட்ரிங்க்ஸ் ஒன்று தந்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெல்கம் 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 வெல்கம். ஈவினிங் டைமு நமக்கு சன் செட்டோ இல்லை வாட்டர் ஃபால்ஸ்க்கோ கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நாங்கள் போகும்போது கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தனால சன்செட்டுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க. ஸோ இந்த மலையில் வாட்டர் ஃபால்ஸுக்கு போய் என்ன பண்ணுறது, இருந்தாலும் நாங்கள் சும்மா டென்ட்டில் இருக்கிறதுக்கு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நல்லா சாரல் மலை. அந்த சாரல் மலையில் சரியான காற்றுங்க, செம்மையாக இருந்துச்சு. ஒரு இன்சார்ஜ் அண்ணா வேற ஒரு கூட்டத்தையே ஆடு மேய்க்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தார். ஸோ அந்த கூட்டத்தில் நாங்களும் 4 பேர். இப்போ நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். கிளைமேட் அந்த மாதிரி குளிர், காற்று சரியான காற்று. சன் செட்டும் தெரியுமா தெரியல, சன் ரைஸும் தெரியுமா தெரியல. இந்த குளிரில் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஏன் பண்ணி பார்த்தா நான் மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்க ஒரு ஊரே போயிட்டுருக்கு. மேய்ஞ்சிட்டு போய் ஒரு சந்தில் டக்குன்னு போகிறாரு. ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு. ஃபுல்லாக
கேட்டா இது இடன் வாட்டர் ஃபால்ஸுங்க அப்படின்னாரு. அப்படியே அந்த ஃபாரஸ்ட்குள்ள நடந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போனோம். வாட்டர் ஃபால்ஸ் ஊட்டி குன்னூர்லேயே இதை விட ஒரு பயங்கரமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்தனால எங்களுக்கு இது ஒரு பெருசாக தெரியல. ஸோ இருந்தாலும் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேம்புக்கு ரிட்டர்ன் ஆகுறோம். கேம்ப்பு வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக். நல்ல மழை பெஞ்சு சொதன்னு ஆயிடுச்சுங்க. படுக்கிற இடம் எல்லாமே பிளான் இல்லை சார். சார் என் பிளான் இதுல இருக்கிற எதுவுமே அதுல இல்ல சார். என் பிளான் எனக்கு தெரியும் சார். மெஷர்மெண்ட் எல்லாமே தப்பா இருக்கு சார். சார் எவ்வளவு என்னடா கரெக்டா நாங்க பிளான் பண்ண மாதிரி போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆரம்பியில இது பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அஜி அந்த பெல்ட் ஓகேவா இல்லை வேற பேசிடலாமா? இப்பவே வேற பேசிடுறா. சொதன்னு ஆயிடுச்சுடா. ஒண்ணா வரீங்க? நாங்க 4 பேர் இந்த மலையில நிறைய போறோம். சிவா அவங்க டீ ரெடி பண்ணிட்டாங்கன்னு பார்ப்போம். இந்த மழை பெய்யுதே. காலைல சண்டே டைம் வந்தா தெரியும். முன்னாடி எந்த செடியும் இல்ல, பின்னாடி எந்த செடியும் இல்ல. அது அவன் தான் கொடுக்குறேன். நான் இப்போ மறுபடியும் போய் அதே கேட்ட வச்சுக்க செருப்பு அடிக்கும். போல பராட்டா போட்டு அடிக்க பராட்டா அந்த பெண்ணு கடந்து பராட்டா அந்த மழையில் நடத்திட்டோம். இந்த கேம்ப்ல சின்ன சின்ன ப்ளே கேம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் இந்த லூடோ. கரெக்டாக நாங்கள் 4 பேர் செட்டாக உட்காந்துட்டோம். உருட்டுறோம். ஒரு 2 மணி நேரம் இதிலே போயிடுச்சுங்க. எப்படி போச்சுன்னே தெரில. கரெக்டாக டீ வந்துச்சு. டீ சாப்பிட்டு அப்படியே பிஸ்கெட் சாப்பிட்டு நாங்கள் பாட்டுக்கு அப்படியே விளாண்டே இருந்தோம். hours later. கேம்ப்ல ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவான் பாருங்க ஒரு டான்ஸ். நான் இது மாதிரி கேம்ப் ஃபேரில் ஸ்டே பண்ணுறது இதோட 3வது டைமுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது கேர்ள்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அதனால் வைப் பண்ண முடியல. 2வது டைமு கொடைக்கானலில் கேம்ப் ஃபேர் போட்டு ஃப்ரேமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த டைமு பசங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. நான் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லா அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆகிட்டேன். இந்த டைமு கொழுக்குமலை கேம்பில் ஸ்டே பண்ணியிருக்கோம். கேம்ப் ஃபேரில் சரியான வைப்பாக போயிட்டுருக்கு. ஸோ நான் நினச்ச மாதிரி போனால் நானா வைப்புனா நான் அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருப்பேன்.
இப்போ இந்த நிமிஷத்துல இந்த உலகத்துல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்கலாம் தெரியலைங்க. ஆனா நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஸோ கண்டிப்பா எங்ககிட்ட ஒவ்வொருகிட்டையும் பேக்ரவுண்ட்ல ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மூமெண்ட்ல தள்ளி வச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் மக்கா. ரொம்ப யோசிக்காதீங்க. ப்ரெசண்டில் இருக்க மூமெண்ட்டை எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க. நம்மளாம் சின்ன வயசுல இருக்கும்போது பெரியவங்க இந்த மாதிரி சாங்லாம் போட்டா என்னயா பாட்டை மாற்றவே மாட்டீங்களாயா அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ இந்த வைப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா காலம் எப்படி மாறி நிற்கிது பாருங்க. போது எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொன்னோன்னே நாங்களாம் சாப்பிட போயிட்டோங்க. ஸோ இது எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ஹாஸ்டல் ஞாபகம் அப்படியே ரீகால் ஆகுது. ஸோ நல்லா ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பாடெலாம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டென்ட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா நாளைக்கு இயர்லிங் மார்னிங் 3 o'clock மேலே எந்திரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ப்ரீவியஸ் டேஸ்லேயும் ஒழுங்காக தூங்கலை. 2 hours later. அவரே வந்துட்டார். ரெடி எந்திரியா? எந்திரிச்சிட்டோண்ணா. ஹாப்பி நாமி. ஸோ கொழுகுமலை சன்ரைஸில் இன்னும் கொஞ்சம் நாள் தான் நம்ம மீட் பண்ணலாம். கொழுகுமலை பீக்கில் சன்ரைஸ் பார்க்குங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ ஃபைனலாக அந்த டேவும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கொழுகுமலை பீக்கில் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். அதை நினச்சி ஒரே ஹாப்பியாக எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு டீ ஒன்று தந்தாங்க. டீ சாப்பிட்டு ஜீப் வந்துருச்சு. ஜீப் வந்துருச்சு கைஸ். பறக்க போகிறோம். அந்த சைடுல பாக்கெட்ல எது வைக்க? பாக்கெட்ல எது மிக்ஸ் பண்ணாத ரைட் சைடுல. மலை வந்துட்டோம் கைஸ். அவ்வளவுதான். அடிக்கிற அடியில கட்ட போறோம். அடி அந்த மாதிரி அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் ரோட்ல ஒரு ஓட்டுனா அப்படி நாங்கள் ஜீப்பில் ஏறும் போது ஒரு அண்ணா சொன்னார், தம்பி சைடில் பாக்கெட்டில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு. எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. இதெல்லாம் மனுஷன் நடக்க கூட கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாதையா. இதில் போய் இந்த ஜீப் விட்டு ஆட்டினா என்ன யாரு? கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் பாடியில் இருக்க பார்ட்ஸ்லாம் இடம் மாறிடுங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்போ இருக்கும். ஸோ ஆஃப் ரோட் இஸ் பீக். இந்த மாதிரி ஜீப்பு மட்டும்தான் இந்த வேல போக முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குங்க. இந்த கேஜிஎஃப் படத்தில் நைட்டோட நைட்டாக சுரங்கத்தோட போவாங்கள்ல ஜீப்பில் லைன் பை லைனாக, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குங்க. எங்களை சுற்றி 400 ஜீப் என்னமோ பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. ஃபைனலி நாங்கள் கொழுகுமலையை ரீச் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் நினச்ச டைம் விட முன்னாடியே வந்துருக்கோம். அதுதான் பார்க்க தெரியுதா? இதே ஒரே போயிட்டு ஆமாம் இல்லை சார். ನಾನು ನೀವು ಉತ್ತರ ಕೊಡೋದ್ರಿಂದ ನಾವು ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅದೇ ಕೊಡ್ತೀವಿ.
இந்த பீக்கில் ரீசெண்ட் டேஸில் ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. அவர் தவறி விழுந்தாரா இல்லை சூசைட் பண்ணாரான்னு தெரியல. அதை பற்றி தான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க இங்கே. ஸோ மக்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ஒரே விஷயந்தான், என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். இல்லை முடியலன்னா அங்கேருந்து தயவுசெய்து காணாமல் போயிருங்க. ஆனால் இந்த உலகத்தை விட்டு காணாமல் போகுதுன்னு நினச்சி கூட பார்க்காதீங்க மக்கா. கண்டிப்பாக நமக்கு ஒரு எண்டிங் வரதா போகுது, அதுவாக வரட்டுமே, நம்மளாக போய் எதுக்கு எண்ட் பண்ணிவிட்டு. ஸோ இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நீங்கள் நினச்சா கூட திருப்பி வர முடியாது. என்ஜாய் பண்ணிக்கோங்க. கொழுக்கு மலை வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் போனால் நீங்கள் வந்ததே வேஸ்ட்டுங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆக்கி போட்டாங்க. ஸோ லைன் கட்டி நிற்கிறாங்க பிரசாதம் வாங்குற மாதிரி ஃபோட்டோ எடுக்க. எப்படியோ லைனில் நின்று நானும் 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க ஆசைக்கு. கொழுக்கு மலை கடல் மட்டத்திலிருந்து 7130 அடியில் இருக்கோங்க நம்ம. இப்போ உலகத்திலே பெரிய நீண்ட டீ எஸ்டேட்னா அது கொழுக்குமலை சூரியநெல்லி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சம் அமைஞ்ச இந்த கொழுக்குமலை என்னதான் தமிழ்நாட்டில் இருந்தாலும் நம்ம கேரளா வழியாக வந்து தான் இந்த பிளேஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கிருந்து பார்க்குற சன்ரைஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ மக்கா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல ஒன் டைமாவது கால் தடத்தை பதிச்சிட்டு போயிருங்க. நாங்கள் மூணாருக்கு போகணுன்னு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே நான் ஃபிக்ஸ் பண்ண பிளேஸு நான் கொழுக்குமலை போகிறோன்னு. ஏன்னா மூணாரில் இருக்க எந்த பிளேஸ்க்கு வேணால் நான் சோலோவாக ட்ராவல் பண்ண முடியும், அது பெருசாக தெரிஞ்சிக்காது. ஆனால் இந்த கொழுக்குமலை பீக்கில் இருக்க சன்ரைஸ் பார்க்கணுன்னா கொஞ்சம் கேங்காக போனது தான் கொஞ்சம் வைபாக இருக்கும். இல்லைன்னா சோலோவாக போனால் நடப்பணமாக போய் நடப்பணமாக வந்த மாதிரி இருக்கும், அவ்வளோக்கும் நல்லா இருக்காது. கைக்கு தான் எட்டித்தான் வாய்க்கு தான் எட்டல. ஏன்னா கொழுகுமலையோட சன்ரைஸும் க்ளவுட் பெட்ஸும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் போஸ்ட்லேயும் ரீல்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஆனால் இருந்தாலும் நாங்கள் சன்ரைஸ் பார்த்ததே ஒரு பெரிய விஷயங்க. வெறும் சன்ரைஸ் பார்க்க இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ கொழுகுமலை ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி இருக்குது. வேர்ல்ட் லாங்கஸ்ட் டீ எஸ்டேட் இங்கே தான் இருக்குது. இந்தியாவில் லாங்கஸ்ட் ஜிப் லைனும் இங்கே தான் இருக்குது. ஸோ ஜிப் லைனில் போகணுன்னா 3500 ஆகும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மந்த் வந்தாலும் உங்களுக்கான கிளைமேட் உங்களை புதுசாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இந்த டைமில் போனீங்கன்னா அந்த சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு இந்த மாதிரி மிஸ்டாக இருக்க பிளேஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ February to April போனீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி க்ளவுட் பெட்டு சன்ரைஸ்லாம் பளிச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இடப்பட்ட நாள் போனீங்கன்னா உங்களை தெளிவாக ஒரு வியூ காட்டும். ஸோ எப்போ போனாலும் உங்களை புதுசாக ஃபீல் பண்ண வைக்கும் இந்த கொழுகுமலை. நீங்கள் எப்போ வேணால் வாங்க, கண்டிப்பாக வாங்க. நம்மளை சுற்றி இந்த டீ எஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்க பல இயற்கை வளங்களை அழித்து தான் இதை உருவாக்க முடியும். இதெல்லாம் அவங்க நிலத்தில் பண்ண முடியாதுன்னு இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மகிட்ட தான் வேலை வாய்ப்புன்னு ஒரு இது இருக்குல்ல, வேலை வாய்ப்பு கொடுத்தா இங்கே என்ன வேணால் பண்ணலான்னு அவங்களுக்கு தெரிஞ்ச சாட்டிருக்கு. ஸோ இங்கே இருக்க வேலை வாய்ப்பு நம்பி தான் அங்கே இருக்க மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்கன்னு நமக்கே தெரிஞ்ச விஷயந்தான். இதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி வந்து லாக் ஆகிருக்க பார்த்தீங்களா. இந்த டீ எஸ்டேட் மட்டும் இல்லைங்க, இங்கே பல ஐடி கம்பெனிலாம் அப்படி தான். ஸோ அங்கே இருக்கவனுக்கு இங்கே நம்ம நைட்டு பகல் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் மாற போகிறதே இல்லை. இருக்க வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். திடீர்னு ஞானி மாதிரி பேசுகிற. இங்கே மனசில் பட்டுச்சு, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். எல்லோரும் சன்ரைஸ் பார்த்துட்டு கீழே வரும்போது ஜீப்லாம் நிறுத்தி அந்த டீ எஸ்டேட்குள்ளே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் குன்னூர் ஊட்டியில் தானே இந்த மாதிரி ஏகப்பட்ட டீ எஸ்டேட் பார்த்துருக்கோம். நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேம்புக்கே வந்துட்டோங்க. அங்கேருந்து வந்தோடனே டிஃபன் சாப்பிட்டு நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே காரில் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எந்த பிளானும் இல்லாமல் வீட்டுக்கு போகிறது தான் நம்ம பிளானு.
நான் வரேண்ணா. இந்த கேம்போட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ யாராவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேவோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுக்குமலை ட்ரக் அண்ட் ட்ரைல்ஸ். நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணோம், எந்த குறையுமே சொல்லவே முடியல, ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அதனால தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். மதியானம் 2 o'clock போல் நீங்கள் செக்இன் பண்ணக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க் தருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் வந்து சன்செட்டுக்கோ வாட்டர் ஃபால்ஸ்க்கோ கூட்டிகிட்டு போவாங்க. மறுபடியும் நீங்கள் கேம்ப் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்க சின்ன சின்ன ப்ளே கேம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நைட்டு கேம்ப் ஃபயர் போடுவாங்க. அப்புறம் நைட்டு ஃபுட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் தான் இருக்குது, இல்லை வெஜ்ஜும் இருக்குது, நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் கொழுகுமலை ஜீப் சஃபாரி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போயிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கேம்புக்கு வந்தோடனே மார்னிங் வந்து டிஃபன் இருக்குது. டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் 11 o'clock போல் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அவங்க டோட்டலாக சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்து பெர் ஹெட்டுக்கு 1600. மலை போகணுன்னா இவங்க மூலயமா போங்க, நல்லா இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக நம்பலாம். நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னலைங்க, நான் நினச்ச மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தா வைபாக இருப்பேன். நான் நினச்சது கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் கூட அப்படி டோட்டலாக டவுன் ஆயிடுவேன். ஸோ அதனால தான் எங்கள் காரில் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்னால ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. நாங்கள் பிளானில் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால கொஞ்சம் டவுனாக இருக்கேன். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் ஃப்யூச்சரில் நம்ம மூணாரில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். தனியா இருப்பதுல பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி 4 நீ காட்டடி எல்லாம் ஸ்பீடா வந்துருப்பாங்க. எல்லாம் பின்னாடி ஹெல்மெட் போல இருக்குது. வேற எல்லாத்தையும் ஒரு வண்டி மட்டும் தான் இருக்குது. நீ கவிதைகளா கனவுகளா பதில் மொழியே கையல் விளையாடம் துட்டு. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ நாள் தான் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, கேப் விடாமல் ஓடாதீங்க. ஹெல்த்தை பார்த்துக்கணும். நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் போட்டுட்டு தான் இருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். நம்ம அது ரிலேட்டடாக ஷாப்பு வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்த்துனா நம்ம உடம்பு மட்டும் இல்லை, நம்ம மனசும் அது ஹெல்த்து சம்மந்தமானது தான். மனசு ஹெல்த்தியாக இல்லைன்னா உடம்பு என்ன தான் ஹெல்த்தியாக இருந்தாலும், மனசு ஹெல்த்தியாக இருந்தால் தான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்காமல் அப்பப்போ கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது ட்ரிப் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இல்லைனா சோலோ ட்ரிப் கூட போங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெமரிஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஹிப்ஹாப் தமிழில் ஒன்று சொல்லியிருப்பார், எல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்த்தா நினைவு மட்டும்தான் இருக்கும், அந்த நினைவில் வாழும் சில ஞாபகங்கள் தான் கடைசி வரைக்குமே நிலைக்கும். ஸோ எவ்வளோ ஒரு கரெக்டான லைனில். இந்த மாதிரி மெமரிஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க மக்கா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நம்ம லைஃப் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, தேங்க்ஸுங்க.
இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. ஓகே, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக நான் வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா பாய், see you.